பேயை பார்த்து ரொம்ப பயந்துட்டீங்களா மிஸ் சிவசங்கரி? நானா பேய் பயப்படலாம் மாட்டேன் நானு. அது உங்களை பார்த்து பயந்துருச்சா? இல்ல, அது பேச எனக்கு பிடிக்கும். பேச பிடிக்குமா? சரி, நடந்ததை கூறும். நடந்ததுன்னா என் லைஃப்ல வந்து என்ன, எங்க அம்மா வந்து ஒரு பேர் நிறைய ஸ்டாரிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி அவங்க வந்து பிரெக்னெண்டா இருக்கும் போது அப்ப வந்து அவங்க எங்க அப்பா எங்க அம்மா புதுசா ஒரு வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க. பட் அந்த வீட்டு வந்து ஏற்கனவே ஒரு ஆள் வந்து குடி வந்து இருந்திருக்காங்க. ஸோ வந்து எங்க அப்பா வந்து வேலைக்கு போயிருவாரு. எங்க அம்மா வந்து அப்ப வந்து வீட்டுல இருக்கும் போது ஸோ ஆள் நடமாட்டோம் இப்படி இருந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்ப வந்து அம்மா வந்து பிரெக்னென்ட். ஸோ போனா ராத்திரி வந்து என்ன ஆச்சுன்னா வந்து எங்க அப்பாவுக்கு வந்து போனோம். எங்க அம்மா வந்து ஃபோன் வந்து எடுக்கும். திடீர்னு அவங்களுக்கு வந்து அந்த பேய் வந்து அம்மாவோட பேபி வந்து சாப்பிட்டாங்க. ரொம்ப முழுக்க எல்லாம் ரத்தமா இருந்துச்சு. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் பேபி. அதுக்கப்புறம் வந்து மாசமா இருக்காங்க. எத்தனை மாசம்? ஐ திங்க் தெரியல, ஒரு 3 மாசமா எத்தனை மாசமா இருக்கும் அப்ப, அது எனக்கு சரியா தெரியல. மெத்த ஃபுல்லா ரத்தமா போயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து சரின்ட்டு பின் சாமிலார பாப்பாங்கல்ல, சரி பார்த்து சொன்னாங்க. இது வந்து அந்த வீடு வந்து மாய்க்காரங்களோட வீடா, இது வந்து என் வீடு, நீங்க வந்து வீட்டு விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொன்னதுக்கு எங்க அம்மாவோட அண்ணன் மாமா, எனக்கு மாமா வந்து அவங்க வீட்டு சரி நாங்க எதுவுமே எடுக்கல அப்படியே நாங்க போறோம்ட்டு போகும்போது கதவு வேற பட்டின்னு எங்க மாமா காலில் இடிச்சு அவர் கால் வேற போயிருந்துருச்சு. அது ஃபர்ஸ்ட் ஒன்று. அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்து சரி அங்க வேணா புதுசா நானும் எங்க அம்மாவும் தனியா அதுக்கப்புறம் வந்து உங்க ஒன்று வீடு எடுத்த பெரிய ஒரு பங்களா வீடு. அந்த வீடு நானும் எங்க அம்மா ஒரு ரூம்ல தான் இருப்போம். அப்பயும் இதே மாரி தான். அப்ப வந்து சொன்னாங்க இந்த வீட்டுல இருக்காதுங்க, இந்த வீட்டுல ஏற்கனவே அமானுஷமான சக்தி எல்லாம் இருக்குன்னு சொல்லி கனி எல்லாம் கொடுத்து இது பண்ணாங்க. அப்ப வந்து சின்ன வயசுல எனக்கு என்ன ஒரு 8 வயசு இருக்கும். நான் எனக்கு அப்ப 8-9 வயசு இருக்கும் அந்த மாரி. எனக்கு சின்ன வயசுல நிறைய நான் வந்து பாத்துருக்கேன். ஆனா என்னன்னா எனக்கு பயனை பாம்பு வந்து எனக்கு பார்க்கவே விட மாட்டாங்க. பாம்பு ஏன்னா அது தெரியல. அதுக்கப்புறம் யாராச்சும் இறந்தா கூட எனக்கு கூட்டு போக மாட்டாங்க. அது ஒரு பந்தான். இப்ப நான் அப்படியே போனாலும் மயக்கம் போட்டு விழுந்துருவேன் நானு. ஏதாவது ஃபியூனரலுக்கு போனாவா? ஆமா, இப்ப நம்ம சொந்தக்காரங்க யாராச்சும் இறந்துட்டாங்களா கண்டிப்பா போயிருப்பாங்க தானே. ஸோ அந்த மாரி என்ன கூட்டுட்டே போக மாட்டாங்க. நானும் போக மாட்டேன். ஏன்னா ஒரு வாட்டி நான் வந்து போய் நிறைய அப்படி கூட்டத்துல நின்று பார்த்தோன்னே எனக்கு மயக்கம் வந்துருச்சு. மயக்கமா ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி ஆயிருச்சு. ஸோ அதனால நின்று அதை ஒயிட் நானு. அப்புறம் எங்க வீட்டுல வந்து சொல்றது வேற ஆள் ஷேடோ மாரியே இருந்துச்சு. எங்க அம்மா ஷேடோ, எங்க அண்ணன் ஷேடோ மாதிரி. நான் வந்து ஒரு வாட்டி வந்து ரூம்ல இருந்து படுத்திருக்கிறேன். விடிய கால அது. அப்ப நான் வந்து ஸ்டாண்டர்ட் 5. நான் வந்து படுத்திருக்கிறேன். ரூம் கல் வந்து அப்ப வந்து திறந்துருக்கும். அப்ப எங்க அண்ணனுக்கு தனி ரூம், எனக்கு தனி ரூம். அப்ப எங்க அண்ணன் நான் காலையில என்ன ஒரு மாதிரி இருக்கு. எங்க அண்ணன் இப்படி வந்து என் கையை வைக்கிறாங்க. நான் அப்படி பிடிச்சோன்னு அப்படி கை இப்படி மேல ஏறிடுச்சு. அப்படி நான் என்ன அப்படி பார்த்து முறைச்சிக்கிட்டே போனாங்க. யாரு? என்ன நீ பார்த்து மறைச்சிட்டு போகுது. ஏன்னா இப்ப என் மேல கையை வச்சோன்னு கை அப்படி பிடிச்சோன்னு அந்த கை அப்படியே கை மேனேன்னு இப்படி போனிச்சு. ஆனா அது வந்து எங்க அண்ணன் இல்ல, எங்க அண்ணன் உருவத்துல. அண்ணனோட உருவத்துல வந்திருக்கு. ஓகே, அப்ப நீங்க அண்ணன் தான் அந்த டைம்ல நினைச்சிருந்திருப்பீங்க. எங்க அம்மா கிட்ட போய் நான் வந்து சொன்னேன். அப்ப எங்க அம்மா வந்து எங்க அண்ணன் நான் காலைல எழுஞ்சி பார்த்தா இது ரொம்ப உழையிட்டே இருந்துச்சு. நான் படிச்சுட்டு பேசாம போயிட்டேம்மா அப்படின்னு சரிண்டா. அதுக்கப்புறம் வந்து ஒரு வாட்டி அதே மாரி சேம் அதே மாதிரி தான் நான் வந்து போய் சொல்லி இருக்கலாம்ல. இல்ல, அண்ணனுக்கு வந்து என்ன வந்து 3 வயசு தான் வித்தியாசம். அப்ப வந்து அண்ணனுக்கு தனி ரூம், எனக்கு தனி ரூம். சரி. அப்ப நான் வந்து குளிச்சுட்டு நான் வரும்போது இப்படி கீழே இறங்கி போனாங்க எங்க அண்ணன். அப்ப நான் போய் சொன்னேன், அவன் வீட்டுல இல்ல, அவன் தான் எப்பயும் வெளியே போயிட்டானா அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்பதாம்மா பார்த்தேன் கொஞ்ச நேரம் முன்னுக்கு. என்னை கண்ணு முன்னுக்கு போறாங்க நடந்து. அதுக்கப்புறம் போய் என் சாமி இதெல்லாம் பார்த்து இந்த மாரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் அப்புறம் அம்மா அப்பா கூட தான் படுத்திருந்தேன். அதுக்கப்புறம் தனியா அப்படியே பழகிடுச்சு. அதுக்கப்புறம் சரி இதுக்கப்புறம் பேய்க்கலாம் ஏன் பயப்படணும், கேரண்டி நின்று இருந்தா பயம் வரவே வராது. அதுவும் இருட்டிலே இருப்பேன் நான் எப்போதுமே. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பழகிடுச்சு. இடையில திருப்பியும் இந்த பூமோ பக்கம்லாம் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு. பட் எதுவுமே நான் வந்து நம்ப மாட்டேன். நான் கண்ணால பாத்துறேன், என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஓகே நான் நம்புவேன். பட் நான் பாத்துருக்கேன். நான் நிறைய வாட்டி அதை வந்து பாத்துருக்கலாம். எங்க வீட்லயே பாத்துருக்கேன் நானு. ஒரு நிமிஷம் அப்படி லைன்ல இருங்க. பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம்.
ராகவு, இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்க? ஏதாச்சும் ஒரு ஷேட் நான் வந்து ரூம் வந்து நான் ஒன்றையா தான் உட்காந்துருந்தேன். உட்காந்து ஃபோன் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்ப வந்து என் பப்பி கூட வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்க ரூம்ல லைட் எல்லாம் அடைச்சிருச்சு. ஸோ ரேடியோ வந்து அந்த லைட் வந்து இருக்கும். அப்ப நான் ஃபோன் பார்த்துக்கும்போது ஒரு ஷோ டவுன் வந்து கிராஸ் பண்ணிச்சு. எனக்கு என்னடா கிராஸ் பண்ணுது இப்பதான் நான் பார்த்தேன். ஆனா அந்த ஷேடு வந்து பொம்பளாளு ஆம்பளை இல்ல, பட் அது வந்து பொம்பளாளு. என்ன ஷேடு அதுக்கப்புறம் அந்த நாய் கண்ணுக்கெல்லாம் தெரியும்ல. அப்ப திடீர்னு என் பப்பி எரிஞ்சு பார்த்து ஒரு இடத்த பார்த்து குலைச்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப திடீர்னு கண்ணாடி போய் பார்த்து உரும்ப ஆரம்பிச்சிருச்சு. சரி, நீங்க யார பார்த்து குலைக்கிறாங்க, யாருதான் இருக்குன்ட்டு கண்ணாடியை பார்த்து பார்த்து கத்துறாங்க அவங்க. அதுக்கப்புறம் சரி ஒண்ணு இருக்காத பேசாதுன்னு அதுக்கப்புறம் அவங்க சொந்தமா எரிஞ்சு போய் கண்ணாடி திறந்து கதவை திறந்து கத்துது. நீ என்னவோ பேசுது, நீ யார்கிட்ட பேசுறன்ட்டு. அதுதான் நான் வந்து லைஃபா பார்த்துட்டு அந்த ஷேடு அப்படி கிராஸ் பண்ணதுதான். அது ஒண்ணு. அது ரூம் வீட்ல யாருமே இல்ல. அப்ப அது ஒண்ணு நடந்திருக்கு. அப்புறம் நாங்க இந்த மாரி எனக்கு வந்து சீக்கிரமா அப்படி வந்து எப்படி சொல்றது என் மேல ஒட்டிக்குவாங்க. யாரு? சின்ன பேய் டக்குன்னு ஏறிடும் உடம்புக்குள்ள பூந்துருவாங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்து இங்க வீட்டு மின்னுக்கு அம்மா பையனும் காடி ஆக்சிடென்ட்ல வந்து இறந்துட்டாங்க. ஏன்னா அந்த இதுக்கு முன்னாடி சின்ன வயசுல அப்ப நான் வந்து அப்ப வந்து எங்க வீட்டு மின்னுக்கு தான் அங்கிட்டு. அப்ப வந்து ராத்திரில நான் அப்படி வந்து உட்காந்து இருந்தேன், வெளியே உட்காந்து பார்த்து இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஃபீவர் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி என்னமோ என்னாச்சுன்னு எனக்கே தெரியல. அப்ப போயிட்டு பார்த்ததுக்கு சொன்னாங்க அவங்களோட இதெல்லாம் எங்கதான் வந்து சுத்துது, இந்த மாதிரி இதுக்குள்ள எதுவுமே கூட்டு போவாதீங்க, சீக்கிரமா எங்களுக்கு உடம்புக்குள்ள பூந்துரும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நானே சொந்தமா பேச ஆரம்பிச்சுக்கிட்டேன். யாரு கூட? எனக்கு ஒரு மாதிரி யாராச்சும் என் பக்கத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆரம்பிச்சுன்னா நானே சொந்தமா பேச ஆரம்பிச்சிருவேன். வந்திருக்கிறது யாரு அப்படிங்களா? டெஸ்டிங் நானே சொந்தமா போட டெஸ்டிங் பண்ணி பார்ப்பேன். அந்த மாதிரி கேட்பீங்க? இருக்குன்னா சத்தம் கூட இல்லாட்டி அப்பதான் ஏதாச்சும் ஒரு சத்தம் கேட்கும் எனக்கு. என்ன சத்தம்? ஒரு மாதிரி பெல் சத்தம் அந்த மாரி. ஏன்னா நான் அந்த ரூம்ல வந்து ஒண்டியா தான் நான் வந்து தூங்குவேன். அப்ப என் பக்கத்துல இப்ப வந்து எங்க வீட்டு மின்னுக்கு ஆப்ஷன் வீடு செய்யறதுனால முன்னாடி வந்து பங்களாதேஷ் அவங்க ரூம்ல அந்த கோலி குண்டு இருக்குல்ல, ராத்திரி 12 மணி ஆச்சு அந்த சத்தம் கேட்கும். 12 மணி ஆச்சு அந்த கோலி இப்படி போடுற சத்தம், ஓடுறது, நடக்கிறது இப்படி கேட்கும். கரெக்டா 12 மணி ஆகணும். யார் அந்த பங்களாதேஷ் ஒர்க்கர்ஸ் அவங்க விளையாடுவாங்களா இல்ல? இல்ல பக்கத்து வீட்டுல சொன்ன ரூம் வந்து மேல இருக்கும்ல, கேட்கும் எனக்கு. என்ன எங்க அம்மா கூட சொல்லிருக்காங்க இந்த மாதிரி எனக்கும் போலீஸ் இதெல்லாம் கேக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து செய்வானுங்க, இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சுக்குவானுங்க, ஏன்னா அவங்க வளர்ப்பானுங்க. அப்ப சரின்ட்டு ரூமுக்கு அவங்க ரூம்ல இருந்து இப்படியே செவுத்து வந்து அடிக்கிறாங்க, வேகத்திலே அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. என்னடா அடிக்கிறாங்க, எதுக்குடா அடிக்கிறாங்கன்ட்டு கொஞ்ச நேரம் அடிச்சாங்க. ஏன்னா அந்த கதவு கூட திறந்து வந்து நான் போய் பார்க்கல நானு. ஏன்னா ஆக்சுவலி மணி 12 மணி ஆச்சு. 12 மணிக்குள்ள வீட்டுல கதவு திறக்க விட மாட்டாங்க. சரி நீ அடிச்சுனா அடிச்சிருப்பேன் போ எனக்கு என்ன அப்படின்னு. சரி, இந்த கதவு அடிக்கிறது இதெல்லாம் வந்து யாரு? இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களா இல்ல என்னது? பக்கத்து வீடு வந்து என் ரூம் வந்து விளங்கும். நம்ம போய் கேட்க மாட்டீங்களா ஏன் இவ்வளவு சத்தமா இருக்கு அப்படின்னு? அவங்களோட லாங்குவேஜ் வந்து எனக்கு தெரியாது. அவங்க பேச பங்களாதேஷ் புரியல. ஏன்னா அப்ப வந்து கரெக்டா மணி 12 மணி ஆச்சுன்னா சத்தம் கேட்டுரும் எனக்கு. சரி, அதுக்கும் பேய்க்கு என்ன சம்பந்தம்? ஆக்சுவலி வந்து என்னன்னா இந்த அது எப்படி சொல்லுவாங்க, அந்த குட்டி சத்தம்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, அது மூலியமா கூட அட்டாக் ஆக கூட ஆகும். ஆனா ஒரு வாட்டி பேய் பிடிச்சிருக்கு. பேய் பிடிச்சி ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப இழைச்சி போய் யாருமே பிடிக்காம யாருமே பேசாம அந்த மாதிரி ஆயிட்டேன் நானு. பக்கத்து வீட்டுக்காரங்களோட சத்தத்துக்கும் பேய்க்கும் என்ன? பேய் வந்து அந்த படத்தெல்லாம் வரும்போது அந்த கோல்சு சத்தம் இருக்கும், அது ஒரு சமயம் அந்த மாதிரி கேட்கும், கோல்சு சத்தம் கேட்கும். திடீர்னு ஒரு சமயம் ராத்திரி கூட மல்லிகைப்பூ வாசல் கூட அடிக்கும். மேபி பக்கத்து வீட்டுல யாராச்சும் லேடிஸ் ஏதாவது வந்துட்டு போயிருப்பாங்களோ. முன்னாடி வந்து ஒரு தமிழ் ஆண்டி இருந்தாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஒரு தமிழ் ஃபேமிலி வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப பங்களாதேஷ் வந்து இருக்கிறாங்க. ஏன்னா அந்த வீட்டுல தான் அந்த பாட்டி இறந்துட்டாங்க. அப்புறம் அவங்க அந்த அக்காவும் அங்கதான் அந்த வீட்டுல தான் இறந்தாங்க. அவங்க 2 பேரும் இறந்ததுக்கு அப்புறம் வீட்டு விட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வந்தாங்க. அப்புறம் அவங்க வீட்லயும் இன்னொரு இறப்பு. வரவங்களாம் இறந்து போயிடுறாங்க. ஆமா, என்ன வர்றாங்க இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் இறந்துடுறாங்க. என்னடா நடக்குது இந்த வீட்டுல? அதுக்கப்புறம் தான் இந்த பங்களாதேஷ் ஒர்க்கர்ஸ் வந்தாங்க. ஆமா, அப்ப அவங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி சத்தம், இந்த குண்டு சத்தம், இந்த மாதிரி கதுப்பு அடிக்கிற சத்தம், லாக் பண்ற சத்தம் அப்படிலாம் கேட்கும். ஆனா திறந்து வந்து நான் வந்து பார்க்க மாட்டேன். நான் எங்க அம்மா சொல்லுங்க சத்தம் ஏதாச்சும் கேட்ட திறந்து வந்து பார்க்காத. இப்ப அன்னைக்கு வந்து ஒரு வாட்டி வந்து கீழே வந்து ஹால்ல வந்து நான் வந்து படுத்திருந்தேன். லைஃபா பார்த்தேன் இது நானு. சாரிங்க, ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க. பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுமே என்னதான் நடந்துச்சுன்னு.
இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? சரி மேல படுக்க கடுப்புற கீழே ஹால்ல படம் பார்த்துக்கிட்டே படுத்துக்கலாம் அப்படின்னு டிவி ஆன் பண்ணேன். நானு டிவி ஆன் பண்ண சொந்தமா ஆஃப் ஆயிடுச்சு. அப்ப வந்து டைம் வந்து கரெக்டா ஒரு 1 o'clock இருக்கும். midnight 1 o'clock. டிவி ஆன் பண்றேன். சரி ஒரு வாட்டி அது ஆஃப் ஆன ஓகே பட்டன்னால ஆஃப் ஆயிருக்கும்ட்டு நானும் விட்டுட்டேன். திருப்பி தட்டினா ஆன் ஆச்சு, திருப்பி ஆஃப் ஆயிருச்சு. திருப்பி தட்டினா ஆஃப் ஆயிருச்சு. 3 வாட்டி 4 வாட்டி அந்த மாதிரி ஆன் பண்ற ஆஃப் ஆயிருச்சு. சேர்ந்து போனை பார்த்துட்டு வெளியே வந்து பப்பி படுத்துருச்சு. அப்ப பப்பிக்கு வைக்கிற சாப்பாடு மங்கு வந்து மோட்டர் மேல வந்து வச்சிருந்தோம். காத்து கீத்து எதுவுமே அடிக்கல. காத்து அடிக்காம அந்த மங்கு அப்படி பறந்து வந்து விழுந்துச்சு பேகத்துலயே. என்ன எனக்கு காத்து எல்லாம் மழைக்கெல்லாம் எதுவுமே இல்லை. டிவி சொந்தமா நான் ஆன் பண்றேன் ஆஃப் ஆகுது, ஆன் பண்றேன் ஆஃப் ஆகுது. ஒரு மாதிரி எனக்கு மாதிரியே ஃபீல் ஆயிடுச்சு. சரி என்ன மங்கு எப்படி பறந்து விழுந்திருக்கோம், உழுவுறது வாய்ப்பே இல்லையே, காத்தும் அடிக்கல. ஏன்னா மங்கு எப்போ வைக்கிறதுன்னு அங்க இடம் இருக்கு. நீங்க தான் பேய்கிட்ட எல்லாம் பேசுங்களே, கேப்ல கேட்டுருக்க வேண்டியதானே அப்பாலுமா அப்படின்னு. வெளியே வெளியே கதவு லாக் பண்ணிருக்க. ஓகே. அதுக்கப்புறம் கனவுல வந்து கெட்ட கனவா பேய் எங்கெங்கோ வருது. அது ஹெல்ப் கேட்க வருதா என்னத்துக்கு வருதுன்னு தெரியல. ஆனா பயங்கரமான அந்த இறந்துட்டாங்கன்னா எப்படி இருப்பாங்க அதே மாதிரி. ஆனா நான் ரொம்ப லைஃபா பார்த்தேன்னா அந்த பப்பியோட மங்கு பறந்தடிச்சு உழுந்ததுதான் எனக்கு. அதுதான் அது. அப்புறம் இந்த ஷீட்டோ தான். அம்மா வந்து ப்ரெக்னெண்டாக இருக்கும்போது அபார்ஷன் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அதுக்கும் பேய்க்கு என்ன கனெக்ஷன்? மேபி நேச்சுரலி நடந்திருக்கலாம் இல்லையா? இல்லை அதுக்கு வந்து ரெண்டு வாட்டியுமே இந்த பேய்னால தான் அம்மாவுக்கு பேபி இதாயிருச்சு. ஆனால் பேய்னாலன்னு எப்படி தெரியும்? ஏன்னா அவங்க வந்து அப்போ வந்து அந்த வீட்டில் வந்து ஒன்று வந்து சுடுகாடு வீடு. இது அந்த சுடுகாடு அழைச்சி தான் வீடு வந்து கட்டியிருந்தாங்க. அது ஒண்ணு. ஏன்னா அம்மா அப்பா வந்து தனியா தான் அப்பா வந்து இருந்தாங்க. அப்பா வந்து வேலைக்கு போயிருவாரு. ஸோ அப்ப அம்மா ஒண்டி தான். அப்ப வந்து அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அம்மாவுக்கு வந்து தெரியும் பேய் இதுல. அம்மாவுக்கு வந்து தெரியும். அம்மா வந்து ரொம்ப சாமி கும்பிடுவாங்க. அம்மா வந்து ரொம்ப சாமி. ஸோ அவங்களுக்கு வந்து அப்புறம் ஏன்னா ஃபர்ஸ்ட் பேபி அவங்களுக்கு அப்படித்தான் ஆச்சு, செகண்ட் பேபியும் அதே மாதிரி தான் அவங்களுக்கு வந்து ஆச்சு. அது நேச்சுரலா நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ எப்படி பேய் சம்பந்தப்படுத்துறீங்கன்னு எனக்கு புரியல. இல்ல அம்மா வந்து என்ன வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து நேச்சுரல் நடந்த ஒண்ணு இப்ப கீழே விழுந்தாலும் இடிச்சுக்கிட்ட. ஆனா அவங்களுக்கு அந்த மாதிரி படுத்து எரிஞ்சிருக்கிறாங்க. மெத்தல்ல ஒரே பிளட்டா இருக்கு அவங்களுக்கு. ஸோ டாக்டர் வந்து இது அப்நார்மல் அப்படின்னு சொன்னாங்களா? டாக்டர் அவங்க சரின்ட்டு போய் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் இதுக்கு அப்படி இதே மாரி தான் சேம் தான், செகண்ட் இதே சேம் சாயம் பக்கம் தான் கடைசியில் வழி இருந்து கூட்டு போனாங்க. ஸோ அவங்க போய் தான் சொன்னாங்க இந்த மாரி அவங்க பிள்ளைய வந்து இதுதான் வந்து சாப்பிட்ருக்கு அப்படின்னு, இப்போ வீட்டை விட்டு போங்க அப்படின்னு. அதே மாரி வீடு மாறி நிறையா மாறிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அம்மாவுக்கு ஒரு 3 வருஷம் திருப்பி கழிச்சு அதுக்கப்புறம் தான் அண்ணனே. அதுவும் சாமி கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே செட்டில் ஆகிட்டே வந்தாங்க. இப்போ பேசிட்டு இருக்கீங்களா? பக்கத்துல ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இல்ல நான் ஒண்டியா தாங்க இருக்கேன். பயப்படலாம் மாட்டேன். யாரு என்ன சொன்னாலும் பயப்பட மாட்டேன். எதுக்கும் கேட்டு பாருங்க. பக்கத்துல ஏதாவது ஒண்ணு உங்க கூட கதை கேட்டுக்கிட்டு இருக்க போது என்ன பத்தி சொல்லுங்க. யாருமே இல்லையே. இல்ல எங்க வீட்டுல வந்து புதுசா நீ வீடு வாங்கிட்டாங்க. ஸோ அங்க நேத்தே கிளம்பி போயிட்டாங்க. ஸோ நேத்துல நானும் பப்பி ஒண்டிதான் வீட்டுல இருக்கிறோம். தூங்கும் போது பார்த்தேங்க. ரொம்ப இருட்டா தானே இருக்கும். எங்க அம்மாவுக்கு வந்து லைட் வந்து திறந்து வைக்கணும். பேய் குடியா இருக்கிறா, ஏன் எல்லாத்தையும் இருட்டா வச்சிருக்கிற பேயா நீ இருட்டா இருந்தா தான் அது பிடிக்கும். வெளிச்சமா இருந்தா போவோம். அப்புறம் நம்ம சொன்னா பிரம்மன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு எதுக்கு வம்பு? பார்த்து உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அமானுஷ்யமான சம்பவம் நடந்திருக்கா? இந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப காலமா காத்துட்டு இருக்கீங்களா? போன் எடுங்க, எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 016-491-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்கள் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. அந்த மர்மமான சம்பவம் என்ன திரு நவீன்? ஓகே, அது ஆக்சுவலி வந்து நான் காலேஜ் படிக்கும்போது நான் ஐ திங்க் 2017 டிப்ளமா படிச்சிருந்தேன் இந்த பின்னங் ஏரியா கிட்ட தான். ஸோ ஃபுல் செமஸ்டர் 1 அண்ட் செமஸ்டர் 6 வரைக்கும் நான் ஃபுல்லாக ஹாஸ்டல் தான். வீட்டில் தான் இல்லை, ஃபுல் ஹாஸ்டல். ஏன்னா கிட்டனால ஃபுல் ஹாஸ்டல் தாங்க இருந்தேன். ஸோ ஆஸ் யூஸ்வலாக அம்மா சொல்கிற மாதிரி தான், இல்லை கால் கழிட்டு போகுது, லைக் எங்கேயோ நைட்டிங் சுற்றக்கூடாது ஹாஸ்டலில்,
ஸோ வழக்கம் போது ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ண அப்பெல்லாம் வந்து எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸாக இல்லை. ஸோ திங்க் செமஸ்டர் 4 இருக்கும்போது ஆஸ் யூஸ்வல் வந்து ஓகே மார்னிங் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் பிரேக் 22 PM பிரேக் இருந்துச்சு. ஸோ யூஸ்வலி பிரேக் டைம் நாங்கள் வந்து சாப்பிட்டு லைக் லைப்ரரி லேப்பாக பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம். ஸோ அந்த டைமில் 2 to 4 PM கிளாஸ் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் லைப்ரரி போய் படிக்கலாம்னு கூப்பிட்டாங்க. பட் எனக்கு காலையில் ஏஞ்சி எனக்கு கொஞ்சம் டயர்டாக சொன்னா நான் மட்டும் தனியாக ரூம் மட்டும் போயிட்டு வரேன் தூங்குறேன் போய் சொல்லிட்டு நான் போய் கிளம்பிட்டேன், ஹாஸ்டல் கிளம்பிட்டேன். ஹாஸ்டல் 10 minutes போகலாம் கிளாஸ்லேருந்து. ஸோ ஆஃப்டர்நூன் டைம்னால என் ஹாஸ்டல் ஃபுல்லாக கோசங்க, ஏன்னா நல்லா கிளாஸ் இருக்குதுனால கோசம் நான் ஒண்டி தான் இருக்கிற மாதிரி, ஏன்னா ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு நான் என்ன பண்ணிட்டேன், நான் நேராக ரூம் போயிட்டு சட்டலாம் வந்து மாற்றல அப்படி படுத்துருக்கேன். மூஞ்சி காரில் நான் பாத்ரூம் எங்கேயும் போல, அப்படி டயர்டாக கேர்டன் முட்டு நான் தூங்கிட்டேன். ஸோ ஆஃப்டர்நூன் கொஞ்சம் வெயில் ரொம்ப இருந்துச்சு. ஸோ கேர்டன் முட்டு ஸோ ஃபுல்லாக இருட்டாக தான் இருந்துச்சு. ஸோ தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவு இருந்துச்சுக்கா. ஸோ அந்த கனவு வந்து எப்படி சொல்லுதுன்னா, நான் வந்து ஒரு மாயக்கா வீட்டில் இருக்கேன். அது ஏன் என் மாயக்கா வீட்டில் இருக்க சொன்னா அந்த உள்ளுக்கோட டிசைன் அப்படி. ஸோ எனக்கு கிளியர் தெரியுது ஓகே மாயக்கா வீட்டில் தான் இருக்கேன்னு. நான் ஒரு டைனிங் டேபிள் உட்காந்துருக்கேன். ஸோ டைனிங் டேபிள் உட்காந்துருக்கேன். ஒரு வயசான அமைச்சி சொல்லலாம் வந்து என் டேபிள் உட்காந்து வராங்க. வந்துட்டு லைக் நார்மலாக கேட்காங்களா எப்போ சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு நார்மலாக கேட்குறாங்க. ஸோ ஒரு கட்டம் வந்து பக்கத்து ஒரு கண்ணாடி இருக்கு தெரியுதான்னு கேட்டாங்க. ஆனால் தெரிய சொன்னா பார்க்க சொன்னாங்க கண்ணாடியை. ஸோ நானும் பார்த்துட்டு இருந்தேன்க்கா. ஸோ பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மூஞ்சிக்கா, அந்த மூஞ்சி பார்க்க உண்மையாக பயங்கரமாக தான் இருந்துச்சு. அது எப்படி சொல்றதுன்னா ஒரு நீட்டு முடி, கண்ணு பெரிய கண்ணு, தென் மூஞ்சி ஃபுல்லாக ஒரு எப்படி சோஃபா ரத்தம் இருந்துச்சு, நாக்கு நீட்டாக இருக்கா. அப்படியே என் மூஞ்சி கிட்ட வந்து வந்துருந்துச்சு. அப்படி பட்டுன்னு ஏஞ்சிட்டேன். ஆனா நான் ஏந்திக்கும் போது எனக்கு இது கனவா தெரியல, எனக்கு இதான் உண்மையா நடந்த மாதிரி. ஏன்னா நான் ஏந்திக்கும் போது எனக்கு தலைவலி எடுத்துக்கிச்சு. எனக்கு தூக்கம் ரொம்ப நினைச்சாக்கா நார்மலா வந்து கண்ணு தான் கஷ்டம். எனக்கு தலைவலி இருந்துச்சு. எனக்கு என்ன யோசிச்சுன்னா தலை உட்காந்துச்சா என்ன யோசிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் டைம் பார்த்தேன், டைம் 5 ஆச்சுக்கா. ஸோ ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நான் தூங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் திறந்து விட்டு பார்க்க எல்லாம் ஸ்டூடெண்ட்லாம் வந்துட்டாங்க. ஸோ சில பேர் கிளாஸ் முடிஞ்சு வந்துட்டாங்க. ஸோ நான் வெளியே பேல்கனி உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன், இது கனவா இல்லை உண்மையை நடந்ததா இல்லை என்னது எனக்கு வந்து தெரியல. அப்போ நான் யூஸ்வலாக விட்டுட்டேன். மேபி கனவா இருக்கும்னு நினைச்சு நான் விட்டுட்டேன். ஸோ அந்த டே மேமாங் அப்படி போயிடுச்சு. தென் மறுநாள் வந்து நார்மல் தான். நைட் டைம்ல ஹாஸ்டலுக்கு சுத்திட்டு இருந்து ஃப்ரெண்ட்ஸ் ரூம் போயிட்டு லேப்பா பண்ணிட்டு நான் நைட் வந்துட்டேன்க்கா. ஸோ நைட்டு வந்து நானும் ஐ திங்க் அந்த நைக்கும் நான் கால் தள்ளுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் நேரம் ரூம் போய் தூங்கிட்டேன். ஸோ என் ரூம் எப்படின்னாக்கா என் ரூம் சின்ன ரூம் தான்க்கா. நானும் ஒரு ரூம்மேட் தான். ஸோ பக்கத்து பெட்டு தான். எனக்கு பூந்தோடனே லெஃப்ட் பெட் அவ்வளோதான். ஸோ நான் தூங்கிட்டு இருக்கும்போது திங்க் ஒரு 3 AM இருக்கும், பெரிய 3 AM இருக்கும். எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு, லைக் வந்து ஒரு மொனு சத்தம் மாதிரி கேட்டுருந்துச்சு எனக்கு. ஸோ நான் என்ன அரை தூக்கத்தில் நான் ஏஞ்சி பார்த்தேன், என் ரூம்மேட் வந்து தூங்கிட்டு இருக்கேன். நான் வந்து சைடில் தூங்கினாலே என் கண்ணு தோந்தே என் ரூமே கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த லெஃப்ட் சைட் ரைட் சைடு தெரியுது. ஸோ லெஃப்ட் சைடு வந்து செவரு தான், ஃபுல்லாக செவரு தான். ஸோ எனக்கு தூக்கத்தில் எழுந்திக்கும் போது என் பக்கத்தில் யாரும் தள்ளுற மாதிரி இருந்துச்சு. லெஃப்ட் சைட்லேருந்து கையில் தள்ளுற மாதிரி இருந்துச்சு. அங்கே அந்த ஃபீல் இருந்துச்சு தள்ளுறாங்க. ஒரு 3 வாட்டி தள்ளும் போது சவுண்டு கொடுத்துருந்தாங்க, லைக் வந்து ஒன்று சவுண்டு மாதிரி. நானும் என் தூக்கத்துல இருந்துச்சு. திரும்பி இன்னும் தள்ளிட்டு இருந்தாங்க. அப்போ நான் ஒரு கட்டத்தில் நான் ஏஞ்சிட்டேன். நான் ரூம்மேட் பார்த்து ரூம்மேட் தூங்கிட்டு இருந்தது. இப்போ என் கடுப்புல இருந்து நான் செவத்துல அப்படியே ஒரு குத்துனேக்கா. பின்னா லெஃப்ட்ல குத்துனேன். ஆனா திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இல்லை, செவரு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே போச்சு. நீங்க என்ன எண்ணத்துல வந்து குத்துனீங்க? சரி ஏதாவது இருந்தா ஒரே வாங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல குத்துனீங்க? ஆமா, கோவத்தை குத்திட்டு நான் சொன்னேன் கச்சா பண்ணிட்டு இருக்காரு குத்தி ஒரு கோவத்துல அப்படி குத்திட்டு இருக்காரு. ஆனா குத்துக்கு அப்பதான் எனக்கு மைண்ட் யோசிச்சு ஐயோ என்னது ஏன் அந்த மாதிரி பேசினேன், என்ன குரல் கேக்குதான்னு. இப்ப நான் தூக்கமே போச்சிருக்கேன் எனக்கு. அதுக்கப்புறம் ரூம்மேட் வந்து நான் குத்து சவுண்ட் வேகமா இருந்துச்சு. ஆனா ரூம்மேட் தூங்கிட்டு இருக்காரு. ரூம்மேட் ஹெல்ப் பண்ண இருக்காரு. ஸோ எனக்கு ஒரு பயம் எடுத்து ரூம் சுத்தி பார்த்தேன். இருட்டா தான் இருந்துச்சு, ஒண்ணுமே இல்லை, என் கண்ணுக்கு தெரியல. ஆனா வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு என்னன்னா ஏதோ ஒண்ணு இருக்கு ஃபீல் இருந்துச்சு எனக்கு. எனக்கு பயத்துல என்ன தெரியல, பட்டு யூடியூப் வந்துட்டு பாட்டு திறந்து விட்டேன், சாமி பாட்டு திறந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் முடிச்சுட்டு இருந்தேக்கா. 10 நிமிஷம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓகே வச்சு அப்படியே தூங்கிட்டு நான். மறுநாள் நான் திரும்பியும் நான் ரிஃப்ரெஷ் பண்ணேன் இது நடந்ததுலாம். ரூம்மேட்டை கேட்டேன், ரூம்மேட் தெரியலன்னு சொல்றாரு, ஏன்னா அவர் தூங்கிட்டு இருந்தாரு. ஸோ ஹெல்ப் நீங்க நான் ஹெல்ப் பண்ண ஏன் எந்திக்கல போல ஹெல்ப் நீயா எனக்கு ஃபீல் ஆகலன்னு சொன்னாரு என்கிட்ட. ஸோ மேமாங்க அது ஒரு மிஸ்டரியஸா இருந்துச்சு அந்த டைம். நான் அது அம்மா சொன்னாங்க மேபி நீ கால் கொள்ள போய்க்கலாம், ஏன்னா மேமா நான் கால் கட்டுப்பேன். ஆனால் எனக்கு என்ன தோணுச்சு, ஏன் மத்தியான டைம் கூட ஆஃப்டர்நூன் டைம் கூட எனக்கு கச்சா பண்ணி யோசிச்சேன். அந்த கனவு மேமா ரியலிஸ்டிக்கா தான் இருந்துச்சு எனக்கு. அது மேபி உண்மையிலேயே கனவா தான் இருந்திருக்கலாம் இல்லையா? இருப்பாங்க. பட் எனக்கு ஏன் அந்த மாதிரி கனவு தோணலன்னா, நான் எனக்கு ஏந்திக்கும் போது எனக்கு தலையில ஏதோ உட்காந்து மாதிரி எனக்கு தலைவலி பத்து இருந்துச்சு எனக்கு. ஆனா தலை ஏதோ ஒன்று உட்காந்துச்சு தலையில, எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா தூக்கு தெரிஞ்சா நான் கண்ணு திறக்கும் போது என் தலைவலி அப்படி இருந்துச்சு எனக்கு. ஸோ அதனால நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ கனவு, ஆனா கனவு மேமாங்க ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. ஏன்னா ஒரு டீட்டெயில்ஸ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு.
அதுக்கப்புறம் ஏதாவது நடந்துச்சா? அதுக்கப்புறம் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு ஹாஸ்டல் போகிறதுக்கு எனக்கு நைட் டைமில். ஏன்னா அந்த மாதிரி நடந்தது. ஸோ வீட்டுக்கு போய் எங்கள் வீட்டில் சொன்னோம்ல நீ கால் கலவும் போய்க்கலாம். ஸோ அது சாமி கும்பிட்டு ரெஸ்ட் திரும்பி போனேன். நல்லா ஓகே தான் இருந்துச்சுக்கா. ஸோ நார்மலாக கால் கேட்டு போயிட்டு வந்தேன். ஸோ ரூமில் எதுவும் பிரச்சனை இல்லை. தெரிஞ்சு நான் அன்னைக்கு கால் கலவருக்கு போகிறதுக்கு கச்சா பண்ண வாய்ப்பு இருக்குது. எனக்கு இப்போதான் தாட் இருந்துச்சு எனக்கு. ஸோ அது சோஃபா செமஸ்டரை தாண்டி எல்லாம் ஓகே ஆயிடுச்சுக்கா. நல்ல வேலை மறுபடியும் வரல. இல்லை ஒரு வேளை நீங்கள் அந்த குத்துல எப்பான்னு சொல்லி பயந்துருச்சு உங்களை பார்த்தது இருக்க வாய்ப்பு இருக்கு. மர்மமான சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா? இதை எப்படியாவது மர்ம தேச நிகழ்ச்சியில சொல்லியே ஆகணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணி லைன் கிடைக்கலையா? கவலையை விடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பெயர் #MD 036-491-3333. உங்க பெயர் மற்றும் #MD அப்படின்னு டைப் பண்ணா போதும். நடந்தது என்ன திருமதி பார்வதி? கமான். இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்னுக்கு என்னோட ஃபாதர் இன்லோ, அதாவது என்னோட மாமனார் வந்து தவறிட்டாங்க. ஸோ அந்த அன்னைக்கு வந்து அவர் வந்து ஹாஸ்பிட்டல்லே இறந்தாங்க. நானே குழந்தைங்க ஹஸ்பண்ட் எல்லாமே வந்து நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்ன செஞ்சாங்கன்னா பாடியை வந்து இடுகாட்டுக்கு அனுப்பி எல்லாம் செஞ்சுட்டு நம்ம வீட்டுக்கு கொண்டாந்து சாம்பிரான்னு போட்டு நம்ம என்ன செஞ்சோன்னா என் வீடு வந்து சத்தியாலாமில் இருக்கு. ஸோ மாமனார் வீடு வந்து பூச்சோங்கள. அப்போ நம்ம அங்கே போயிட்டு சாம்பிரான்னு போட்டுட்டு என்ன செஞ்சோன்னா நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப நம்ம தமிழவங்க என்ன செய்வாங்கன்னா இறப்பு வீட்டுக்கு போயிட்டு வந்தா நம்ம வந்து மஞ்சள் தண்ணி வச்சு கால் கழுவிட்டு தான் நம்ம உள்ளுக்கு வருவோம். ஸோ அன்னைக்கு நான் ரஷ்யன்ல போகும்போது நான் வந்து மறந்துட்டேன். இப்போ நான் என்ன நினைச்சேன்னா சரி பரவாயில்ல நம்ம ஒரேடியா உள்ளுக்கு போய் கால் கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன செஞ்சோம், நேராக வீட்டுக்கு உள்ளுக்கு வந்துட்டு காலெல்லாம் கழுவிட்டு பிள்ளைங்க 2 பேருக்கும் சரியான டயர்ட். நான் விடிய காலம் 3 மணி ஆயிடுச்சு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு. அப்போ டயர்ட் என்ன செஞ்சாங்க, குழந்தைங்க 2 பேரும் காலை மட்டும் கழுவிட்டு அப்படியே படுத்துட்டாங்க. காப்பியில் ஹால்லே படுத்துட்டாங்க. ஸோ ஹஸ்பண்டும் கால் கழுவிட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க. நானும் ஓகே கொஞ்சம் ஜாமான்லாம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ண நம்ம போய் தங்கிட்டு 2 நாள் கழிச்சு தானே வரணும் அப்படின்ட்டு ஜாமான்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம என்ன செஞ்சோம் போயிட்டோம். எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நான் மாமனாரோட ஃபுனரல் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் சிஸ்டர். அந்த அன்னைக்கு அதாவது 3வது நாள் அன்னைக்கு தான் நான் வந்து ஃபுனரல் முடிச்சுட்டு வந்து படுக்கிறோம் அந்த நைட்டு. இப்போ எல்லாம் சுத்தம் மட்டும் ஹஸ்பண்ட் எப்பவுமே ரூம்ல போய் நான் பிள்ளைங்க கூட வெளியே தூங்கும்போது நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் சிஸ்டர் இருக்கு. நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கத்துல என்னோட குறவலிய ஒரு பெரிய உருவம் டாக்கான உருவம் பிடிச்சி அமுத்துது. நான் விடுங்க 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 கத்துறேன். என்னால வந்து அதுல இருந்து விடுவிக்க முடியல. கத்தி 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 அப்புறம் நான் எந்திரிச்சிட்டேன். தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிட்டேன். அந்த கருப்பு உருவத்தை நீங்க பாத்தீங்க? பார்த்தேன். அவ்வளவு பெரிய உருவம் சிஸ்டர். லைஃப்ல நான் அந்த மாதிரி ஒரு உருவத்தையே நான் பார்த்ததுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் வந்து அப்படி ஒரு உருவத்தை நான் பாக்குறது. அது கருப்பா இருந்துச்சு சிஸ்டர். ஃபுல் பாடி அப்படியே கருப்பா அப்படியே சிலுக்குது. நல்லா உயரம் மேல உட்காந்துக்கிட்டு என் கழுத்தை நெருக்கிது. இல்ல சார், அது வந்து நிழல் மாதிரி. ஒரு நிழல் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அந்த ஒரு நிழல் வெறும் அந்த நிழல் மட்டும்தான் கருப்பு உருவம். கண்ணு எதுவுமே இல்லை. அந்த ஃபுல் பாடியே கருப்பா தான் இருந்துச்சு. ஸோ அப்போ கழுத்து நெரிச்சோன்னா நான் எந்திரிச்சிட்டு நான் ஒன்றும் சில குழந்தைங்க பிள்ளைங்க இருந்தனால நான் ஒன்றும் சொல்ல. டே மார்னிங் வந்து ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி ராத்திரி எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, ஆனால் நான் பிள்ளைங்கள்ட்ட ஒன்றுமே சொல்றேன். அப்போ ஹஸ்பண்ட்க்கு வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப நம்ப மாட்டாங்க, இருக்காது அப்படின்னு. இப்போ மறுநாள் நைட்டு என்னோட 2வது மக அதே மாதிரி தூங்கிட்டு இருக்கும் போது நாங்கள் என்ன செஞ்சோன்னா ஷிஃப்டிங் பண்ணிக்கிட்டோம். ஹஸ்பண்ட் வெளியே படுத்தாங்க, நானும் பிள்ளைங்கெல்லாம் ரூம்ல படுத்தோம். அப்ப தூங்கிக்கிட்டே இருக்க என்னோட 2வது பையன் எந்திரிச்சிட்டு அழுகுறாங்க. அம்மா நீ பாருமா அந்த என்ன சொல்லுவாங்க நம்ம கதவு இருக்கு அந்த கீழே அந்த சந்தில பாருமா ஒரு உருவம் நடக்குது அப்படின்னு அவர் எந்திரிச்சு சொன்னோன்னு எனக்கு ஏன்னா நான் தான் முதல் நாளே பார்த்தேனப்ப நானு சரியா விடுங்க அது ஒண்ணும் இருக்காது, அப்பா நடந்திருப்பாங்க நீங்க படுங்கன்னு. திரும்ப அந்த உருவம் அந்த கதுக்கு பின்னாடி வந்து நின்னுச்சு. திரும்ப எனக்கு ஒரு காட்சி அப்படி நான் இருக்கேன் அப்படின்னு. ஸோ அது எனக்கு ரொம்ப இன்னும் பயத்தை உருவாக்குனா திரும்ப என் ஹஸ்பண்ட சொன்னேன், இல்லை சம்திங் நம்ம வீட்டுல இருக்கு, அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னா. அப்புறம் அவரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க மூலியமா வந்து அவங்க வந்து கருப்பரை அழிப்பாங்க. அப்ப அவங்கள்ட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இடுகாட்டுக்கு போயிட்டு வந்து காலை கழுவாதனால அது என்னன்னு சொல்லுவாங்க பிரேத ஆத்மா, அதாவது பிரேத ஆத்மா வந்து ஃபாலோ பண்ணி வந்துருச்சு. ஸோ அதுதான் வந்து வீட்டுல இது பண்ணுது அப்படின்னு.
எனக்கு வந்து ரீசன் தெரியல பாருங்க, அது என்ன அது அப்படின்னு தெரியாதனால நான் அப்படியே இருக்கவும் சொல்லிட்டாங்க. அப்ப நான் என்ன செஞ்சேன்னா, சரி இதுக்கு நம்ம வந்து போயிட்டு நம்ம போய் எதுவும் கேட்க முடியாது பாருங்க. இப்ப நான் வீட்டுல சாமி வச்சிருக்கிறதுனால நான் என்ன செஞ்ச, வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு நான் வந்து வேண்டிக்கிட்டேன், எந்த ஒரு தவறு நாங்க செஞ்சிருந்தாலும் எங்களை மன்னிச்சிருங்க, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கு, எதுவா இருந்தாலும் இப்பவே இந்த நிமிஷமே என் வீட்டை விட்டு போயிடணும்னு சொல்லிட்டு மஞ்சள் தண்ணி சாமி படத்துல வச்சு ஃபுல்லா வீடு ஃபுல்லா தெளிச்சுட்டு பின்னாடியே 3க்கும் ஊத்துறோட தென் அந்த டே நைட் வந்து வந்தாங்க. அந்த உருவம் வந்துச்சு, பட் வீட்டுக்கு வர முடியல. அப்படி அந்த வாசலோட நின்னுட்டு அதோட அப்படி போயிட்டாங்க. நான் திரும்ப அது அந்த கனவு எனக்கு கனவு மாதிரி வந்துச்சு. என்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து ஏதாச்சும் நடக்க போகுது, ஒரு கெட்ட விஷயம் இருக்குன்னா நான் ட்ரீம் பண்ணுவேன். சோ அந்த ட்ரீமிங்ல வந்து எனக்கு தெரியும் இது நம்மளுக்கு நடக்குது, இந்த விஷயம் நம்மளுக்கு கடந்து வருது அப்படின்னா, அப்ப என்னோட ட்ரீம்ல வந்து வாசல் வரைக்கும் வந்துட்டு வாசலுக்கு மேல வர முடியல. அப்படியே போயிட்டாங்க. இதுதான் எனக்கு இப்ப இன்னைக்கு வரைக்கும் என்னால அந்த உருவத்தை நினைச்சா அப்படியே சிலுக்கும் தெரியுமா, அவ்வளவு உயிரும். மிஸ் பண்றீங்களா? ஐயோ இல்ல, திரும்ப வந்தா வேணும். உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 01649133333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. மிஸ் வாணி, என்னதான் நடந்துச்சு? இது வந்து அரௌண்ட் ஒரு 2013 இல்லைன்னா 14ல நடந்தது. இது வந்து ஹாஸ்பிட்டல்ல நடந்தது. ஓகே. எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்ல விரும்பல நானு, பட் ஹாஸ்பிட்டல்ல நடந்தது. அம்மாவோட சிஸ்டர் வந்து கால் ஆப்ரேட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. ஸோ நான் தான் வந்து அவங்கள போய் பார்த்துக்கிட்டேன். நான் வந்து காலையில வேலை போடுறதுனால ராத்திரி வந்து நான் போய் அவங்கள போய் ஜாகா பார்த்துக்கிட்டேன்ல. ஸோ அவங்க பேர் வெட்டுற வரைக்கும் அது ராத்திரினால அந்த வார்டு வந்து பேஷண்ட்லாம் இருக்கும், பட் நிறைய இடத்துல வந்து கொசுவங்க இருக்கும். இது அந்த மாதிரி நடந்தது. ஸோ பெரியமா பெரிய பக்கத்துல வந்து கோச விட்டு அதுக்கப்புறம் ஒண்ணு தள்ளில ஆளுங்க இருக்கும், இல்லைன்னா கோசமா இருக்கும். ஸோ பெரியமா வந்து முன்ன வந்து ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்ச வாசி, ஸோ எல்லாமே தெரிஞ்சவங்க வச்சு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, பரவாயில்ல நீ வேணா பக்கத்து வீட்டுல நீ படுத்துக்கோ, ஏன்னா டாக்டர் வரங்காட்டி நீ காலையில ஏஞ்சிரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்கிட்ட. இவங்களை பாத்துக்கிறதுக்கு நான் போன வாசி அந்த பெட்ல, அந்த கோஸ்ட் பெட்ல வந்து நான் படுத்துட்டேன். நீங்க நம்புறீங்களா இல்லையா கீதா, ஆனா லைட்லாம் அரைச்சிருவாங்க அந்த டைம்ல. அந்த செக்அப் பண்ற டைம்ல மட்டும்தான் வந்து டாக்டர்லாம் நர்ஸ் வந்து செக் பண்ணுவாங்கல்ல இந்த ப்ரைஜர் எல்லாமே. அந்த டைம்ல மட்டும்தான் லைட் தட்டுவாங்க, தவிர மற்ற டைம்ல எல்லாம் லைட் அரைச்சிருவாங்க. ஸோ இது வந்து நான் படுத்துட்டேன் அரௌண்ட் ஒரு விடியக்கால ஒரு 2-3 மணி. ஓகே. அந்த பெட்ல நான் படுத்திருக்கேன் கீதா. யாரு எப்படி சொல்ல கீதா, அந்த பெட்ல இருந்து என்ன தள்ளி விட்டுருச்சு கீதா. ஆஹா, எகிரி குடிச்சு விழுந்தீங்களா? சீரியஸா சொல்றேன். அந்த பெட்ல படுத்தேன், எப்படி அந்த கட்டுல இருந்து கீழே விழுந்து அந்த நாக்கால எனக்கு அடிப்பட்டுச்சுன்னு எனக்கு சத்தியமே எனக்கு தெரியாது. எனக்கு நர்ஸ்ல என்ன சொன்னாங்க, ஒன்னும் இல்ல, மேபி ஜாஸ்தி நீர். ஆனா எனக்கு ராசா எனக்கு நல்லா தெரியுது, எப்படி நான் தூங்கினாலும் எப்படி நான் விழுவேன். ஸோ உங்களை யாரோ தள்ளி விட்ட மாதிரி இருந்துச்சா, இல்லை எத்தி விட்ட மாதிரி இருந்துச்சா, என்னதான் நடந்துச்சு? இது வந்து எப்படின்னா வந்து ஒரு ஆளு வந்து தள்ளி விட்டாங்கன்னா எப்படி இருக்கும், ஒன் சைட்ல இருந்து நம்ம தள்ளி விட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஒரு ஆளு ஒரு பெரிய உருவம் வந்து தள்ளி விட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நான் அந்த பேச்சுல இருந்து கீழே வந்து திரும்ப நாக்கால் வச்சு அந்த நாக்கால வந்து உழுந்துட்டேன். உழுந்து என் கையில அடிபட்டுருச்சு. அந்த டைம்ல நர்ஸ்லாம் வந்துட்டாங்கல்ல, அப்ப அவங்களாம் வந்து என்ன சொன்னாங்க, வந்தாங்க அவ்வளவு பெரிய சத்தமோ? ஆமா, ஏன்னா என் கை வந்து கரெக்டா அந்த நம்ம பேஷண்ட்க்கு அந்த இதெல்லாம் வச்சிருக்க மாட்டோம், அந்த தண்ணி பாட்டில் இதெல்லாம் வச்சிருப்போம்ல, அந்த இதுல என் கையை பட்டு அந்த நாக்களி பட்டு சுடுதண்ணி மொத்த கீழே உளுந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு விடிய காலையில. ஏன்னா நான் படுத்துற இவங்க இருக்கிற இடத்துல வந்து பெரியம்மா
கோசபிட்டு, டைரக்டா கோசபிட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து மறு சைட்ல தான் மட்டும் ஆளுங்க பேஷண்ட் எல்லாம் இருந்தாங்க. மேபி நான் அங்க படுத்துறது வந்து அதுக்கு கடுப்பாயிருச்சா என்னன்னு எனக்கு தெரியல. 2 நாளா நான் அங்க இருந்தேன். பட் என்னன்னா ஒண்ணு, எனக்கு அந்த ரத்தம் எதுவுமே தெரியல, ஏதாச்சும் இருக்கா அந்த மாதிரி எதுவுமே தெரியல. பட் நான் அந்த பெட்ல படுத்ததுல இருந்தா எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு. என்ன நடந்திருக்கும் நினைக்கிறீங்க? மேபி அந்த பெட்ல வேற ஏதோ ஒன்று அடிக்கடி வந்து அதோட இடத்துல நீங்க போயிட்டு மேபி இருக்கலாம், அவங்க பெட்டா இருக்கலாம், நான் அதுல போய் படுத்து இருந்திருக்கலாம், என் மிஸ்டேக்கா இருந்திருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு பயம் எடுத்துச்சு, திருப்பி படுத்துருந்துச்சு. நர்ஸ்லாம் சொன்னாங்க பிட்டெல்லாம் முடிச்சு ஜாத்தோக்கோ அப்படின்ட்டாங்க. பட் எனக்கு அந்த ரத்தம் எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, யாரே என்னை வந்து தள்ளி விட்டு விழுந்த மாதிரி. நாக்காளியில பட்டுச்சுன்னு சொன்னீங்க. கையடி பெரிய அடியோ? கை செது தரண்டுருச்சு. அது ஒரு ஆள் வேகமா தள்ளி விட்டோம்னா, நார்மலா நம்ம விழுந்தோம்னா அவ்வளவு அடிப்படாதுல்ல நம்மளுக்கு. ஒரு ஆள் தள்ளி விட்டு நான் விழுந்து செத கண்டுச்சுன்னா பாத்துக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த நர்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் மெடிசன் எல்லாம் போட்டு கை கட்டி விட்டு இது பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், அந்த வாட்டுக்கிட்டே ஒரு கோயில் இருக்கு. ஸோ அந்த கோயிலுக்கு மறுநாள் போயிட்டு திருநூறுலாம் எடுத்துட்டு வந்துட்டு நான் படுக்கிற நான் அதுக்கு மேல நான் அந்த இடத்துல படிக்கவே இல்லை சிஸ்டர். சீரியஸா அந்த இடத்துல நான் படிக்கவே இல்லை. போட்டு அவங்க 2 வாரம் இருந்தாங்க வாட்ல. அந்த இன்சிடென்ட்ல இருந்து நான் படிக்கவே இல்லை. அவங்க நாக்கால தான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் தவிர நான் அந்த இடத்துல படிக்கவே இல்லை. திருநூறுலாம் போட்டு படுத்துறதா நீங்க பாருங்க, நீ எப்படிப்பட்ட பயம் நடந்திருக்கோன்ட்டு. பயபக்தியோட தூங்கிருக்கீங்க. ஆமா, இதெல்லாம் வந்து இன்சிடென்ட் நடந்து எனக்கு மேபி அது ஒரு இதாயிருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு பழகிருச்சு பல பேயோட இருந்து. ஆமா.